அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி பாருங்கள். சாத்துக்குடியில் நல்லாவே பிஞ்சு வந்துருச்சுங்க. நம்மளுக்கு மாற்றி மாற்றி காய் வந்துட்டே தாங்க இருக்குது. ஃப்ளவர்ஸ் வந்து இலையும் பாருங்கள் நல்லா பச்சை பசையிலேருந்து தான் இருக்குங்க. வெயிலுக்கு எதுவுமே எந்த ஒரு எஃபெக்ட்டும் ஆகலைங்க சாத்துக்குடியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது கூட போல் இருக்கிறதால அதோட வெயில் தாக்கம் வந்து வேறு தாக்கலைங்க. இதை பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஸ்வீட் லெமனில் எப்போவுமே மாற்றி மாற்றி நம்மளுக்கு காய் கொடுத்துட்டே தான் இருக்குங்க. நான் காய் அறுவடை பண்ணிவிட்டு சாப்பிட்டே இருக்கேன். உங்களுக்கு சில டைமில் காமிக்கிறேன், சில டைமில் வீடியோ போடுறதுல. இதை பாருங்கள் நிறைய பிஞ்சு வந்துட்டே தாங்க இருக்குது. ஸ்வீட் லெமனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு சீசனுமே இல்லைங்க. மாற்றி மாற்றி ஃப்ளவர்ஸ் வந்து காய்ச்சிட்டே இருக்குங்க. புதுசாக கிளை வரும்போதெல்லாம் நம்மளுக்கு வந்து காய் வரும். இதை பாருங்கள் ஃப்ரூட் ஆயிடுச்சு. நம்ம இதை அறுவடை பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட டேபிள் ஆரஞ்சுங்க. டேபிள் ஆரஞ்சை பொறுத்த வரைக்கும் நிறைய காய் வந்துட்டே தாங்க இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா சீசனே இல்லைங்க. நம்மளுக்கு மாற்றி மாற்றி வந்து காய் காய்ச்சிட்டே இருக்குன்னு அவங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து அறுவடை பண்ணிகிட்டே தான் இருக்கோங்க. நம்ம வந்து சாதாரணமாக சாப்பிட முடியாது, ரொம்ப புளிப்பாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு யூஸுக்கு தாங்க இது செட் ஆகும். இதோ பாருங்கள் நான் கொஞ்சம் அறுவடை பண்ணுறேங்க. ஃப்ளவர்ஸ் பாருங்கள் மாற்றி மாற்றி வந்திருக்கு. இதோ பாருங்கள் நான் இன்றைக்கி வந்து இதுதாங்க அறுவடை பண்ணியிருக்கேன். வெயிலுக்கும் இதுக்கும் நல்ல இதமாக இருக்குங்க.